ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குது வெளியே. இப்போ தான் வி ஃபினிஷ்ட் ஆர் லஞ்ச். இப்போ மீல் ப்ரெப் பண்ணலான்னு வி ஆர் கெட்டிங் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 3 to 4 hours நான் லஞ்ச் முன்னாடி சோக் பண்ணியிருந்த பேட்டர் வந்துட்டு நான் கிரைண்ட் பண்ணுறேன், இட்லி தோசை பேட்டர். அப்புறமா வந்து பீனட் சட்னி செய்கிறேன். அதை இப்படி ரோஸ்ட் பண்ணி நான் ஜிப்லாக் பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எப்போது வேணுமோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சட்னி செய்கிறதுக்கு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இப்படி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மல்டி தால் பேட்டர் செய்கிறதுக்கு எல்லா தாலையும் 2 hours சோக் பண்ணி வச்சுருவேன். இது ஃபர்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இட்லி தோசை பேட்டர் மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ண தேவையில்லை. இது அரைச்சோடனே செஞ்சிடலாம். ஸோ 2 days இந்த பேட்டர் அண்ட் 2 days இட்லி தோசை பேட்டர் செய்கிறதுக்கு நான் செஞ்சு இது ஸ்டோர் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில வெஜிடபிள்ஸ் லைக் ஆனியன்ஸ், பொட்டேட்டோஸ், ரேடிஷ், முள்ளங்கி இதெல்லாம் நம்ம ப்ரீ கட் பண்ணி வைக்கக்கூடாது. அப்பப்போ சமைக்கும் போது அதெல்லாம் கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டொமேட்டோஸ்லாம் நான் பியூரி பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு, ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அண்ட் மஷ்ரூம் ஜிப்லாக் பேக்கில் போட்டாச்சு. சோக் பண்ண வேண்டியதெல்லாம் முன்னாடியே சோக் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி பீன்ஸ், ராஜ்மா, சன்னா எல்லாம் முன்னாடியே சோக் பண்ணி வச்சுருவேன். ஸோ நான் டொமேட்டோஸ்லாம் பியூரி பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் இட் டேக்ஸ் டூ மச் டைம் ஃபார் த டொமேட்டோஸ் டு குக். அதனால் நான் இது பியூரி பண்ணி வச்சுருக்கேன். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃபார் 1 week. அப்புறம் மின்ட் அண்ட் கோரியாண்டர் அது ஒரு ஆக்ஸோ கண்டெய்னரில் போட்டிருக்கேன். ஆக்ஸோ கண்டெய்னர்ஸ் வந்துட்டு ரொம்ப நாள் கெடாமல் பார்த்துக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஸ்டர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ், ஜுக்கீனி, கேபேஜ், கேப்சிகம், ப்ராக்லி இதெல்லாம் ஸ்டர் ஃப்ரை பண்ணுறதுக்கு, இல்லைன்னா நூடுல்ஸ் வெரைட்டி அந்த மாதிரியில் வந்து சேர்க்கறதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்துட்டு காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் நான் குருமா வெரைட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். இல்லைனா ரவா கிச்டி, ப்ரோக்கன் வீட் கிச்டி, வாட்டல்ஸ், பிரிஞ்சி ரைஸ் இது எல்லாத்துக்குமே இது வெர்சடைலான ஒரு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம். அண்ட் மஷ்ரூம் ஒரு ஜிப்லாகில் போட்டிருக்கேன். கேபேஜ் இது ரெண்டுமே நான் நாளைக்கு லஞ்சுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் ஜிப்லாகில் போட்டிருக்கேன். இல்லைனா நான் நார்மலாக கிளாஸ் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். அண்ட் சப்பாத்தி டோ கூட நீட் பண்ணி வச்சிட்டேன். இது ஒரு 2 daysக்கு தாங்கும் இந்த 2 பேர்த்துக்கு. மித்ராக்கு கூட சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்கும் இதுதான். இது வந்து க்ரீன் மூங் தால் அவளோட லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்புறம் சன்னா தால் வந்துட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நான் இப்போ பாயில் பண்ணிவிடுவேன். சோக் பண்ணி பாயில் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஸோ அதுவும் சேவ் பண்ணும் டைமை. அது ஏதாவது சன்னா சாலட் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு தால் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அரைச்சிருவேன். அண்டு செலரி வெஜிடபிள் வந்துட்டு அதனோட ஸ்மூதிக்காக ஏதாவது ஒரு டே வந்துட்டு நான் ஸ்மூதி கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ செலரி வெஜிடபிள்ஸ் இது வந்துட்டு லீஃபி வெஜிடபிள், பாக் சாய்ன்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் லைக் ஸ்பினச். இதுவும் ஆக்ஸோ கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். லீஃபி வெஜிடபிள்ஸ் சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆன்லைனில் கிடைக்கும். இதில் கார்பன் ஃபில்டர் இருக்குது, ஸோ சீக்கிரம் கெட்டு போகாது. அண்ட் வேறு என்ன, இதெல்லாம் தான் என்னோடய மீல் ப்ரெப்கான ஒரு இப்போ வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு என்ன செய்யலாங்கிறத நான் காட்டியிருக்கேன். ஸோ அடுத்து அந்த கேரட், பீன்ஸை எந்தெந்த இதில் போடலான்னா சேமியாவில் போடலாம், சேமியா கிச்டி மாதிரி. அப்புறம் சிறுதானியத்தில் போடலாம், மில்லட்ஸ் வெரைட்டிஸ் எதில் வேணாலும் அது கிச்டி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் மில்லட்ஸ் நான் எந்த வகையிலையாவது நான் சேர்த்துப்பேன் என்னோடய டயட்டில். அண்ட் இது வந்துட்டு ரவா கிச்டி அதில் சேர்த்துக்கலாம் அந்த வெஜிடபிள்ஸ். அப்புறம் போஹா செய்யலாம். அப்புறம் இது ஒரு மில்லட் வெரைட்டி, இது ஒரு சிறுதானியம் வெரைட்டி. இதையும் ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுப்பேன். அப்புறம் ஏதாவது ஒரு நாள் ரொம்ப லேசியாக இருக்கீங்களா, யூ டோன்ட் ஃபீல் லைக் குக்கிங்னா, ஐ ஜஸ்ட் கோ ஹேவ் ஸ்மூதி. இது ரொம்ப ஹெல்தியான ஸ்மூதி. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், செலரி, இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்பினச், ஏதாவது ஒரு கீரை வகை, அப்புறம் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு, நான் ப்ளூபெரிஸ் ஆட் பண்ணுவேன். அப்புறம் நட்ஸு, உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் யோகர்ட் இல்லைனா பால் கூட சேர்த்துக்கலாம். இதை நான் ஒரு ஸ்மூதியாக செஞ்சு சாப்பிடுவேன் ஏதாவது ஒரு நாள். இது எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா ஜிப்லாகில் போட்டு வச்சுருவேன். By storing these in Ziploc bags, you don't have to pull out everything from the fridge.
You just have to pop these in the blender with some yogurt and make smoothie. That's it. It was just under 2 minutes. ஸ்மூதினா வேறு ஒன்றும் இல்லை, ஃப்ரூட்ஸ், நட்ஸ், பால் இதெல்லாம் பிளெண்டரில் போட்டு ஜூஸ் மாதிரி சாப்பிட்றது தான் ஸ்மூதி. இது ஃப்ரூட்ஸ் வச்சும் வெஜிடபிள்ஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். பீட்ரூட், கேரட்டு, அப்புறம் இல்லைன்னா ஸ்பினச், ஏதாவது ஒரு கீரை வகை சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ மில்லட்ஸ் கூட சாப்பிட்லாம். சிறுதானியத்தை கூட அது நீங்கள் வேக வச்சு பாலும் நட்ஸு போட்டு சாப்பிட்லாம். அதில் ஒரு வீடியோ நான் செஞ்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன். அந்த ரெசிபி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய மீல் ப்ரெப் பிளான், 1 வீக்குக்கான மீல் ப்ரெப் பிளான். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் இட். ப்ளீஸ் இதை நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.